இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பிளாக் மரியா லாரி விபத்தில் தந்தை, 2 மகள்கள் பலி. குடிநுழைவுத்துறை ஓட்டுநர் மீது 5 குற்றச்சாட்டுகள். கோலாலம்பூர் ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் குடிநுழைவுத்துறையின் பிளாக் மரியா லோரி மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் அவரது 2 மகள்கள் உயிர் இழந்த சம்பவம் தொடர்பாக அந்த லாரி ஓட்டுநர் மீது 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட 43 வயதான அக்பார் ஜைனோல் என்ற குடிநுழைவுத்துறை லாரி ஓட்டுநர் தமக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். நேற்று ஆகஸ்ட் 19ஆம் தேதி அதிகாலை 1 மணியளவில் குடிநுழைவுத்துறை லாரி ஓட்டுநர் கவனக்குறைவாகவும் அபாயகரமாகவும் லாரியை ஓட்டி 52 வயது ஷைக் ஃபிரடவுஸ் ஷைக் யாஹ்யா மற்றும் அவரது 24, 12 வயதுடைய 2 மகள்களின் மரணத்துக்கு காரணமானதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்தார். சிவப்பு விளக்கை மீறி சென்று ஒரு காரை மோதிய லாரி பின்னர் வேக கட்டுப்பாட்டை இழந்து சமிக்ஞை விளக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்த அந்த மூவரையும் மோதி தள்ளியதாக அவர் மீது இதர குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 5 குற்றச்சாட்டுகளுக்கும் மொத்தம் 60,000 ரிங்கிட் ஜாமீன் விதித்த நீதிமன்றம் மாதந்தோறும் போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திடவும் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு முடியும் வரை அவரது ஓட்டுநர் உரிமமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கிளான் தெங்குக்லானா சாலையில் அமைந்துள்ள இந்தியர்களின் வணிக வளாகமான லிட்டில் இந்தியாவில் இன்று மதியம் தங்க நகை கடையொன்றில் துணிகர கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. முகமூடி மற்றும் தலைக்கவசம் அணிந்திருந்த குறைந்தது 4 கொள்ளையர்கள் பெரிய சுத்தியல்களுடன் கடைக்குள் புகுந்து கண்ணாடி காட்சி பெட்டிகளை உடைத்து நகைகளை அள்ளிச் சென்றதாக கூறப்படுகிறது. சில நிமிடங்களிலேயே கொள்ளையை முடித்த அவர்கள் 2 மோட்டார் சைக்கிள்களில் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த துணிகர கொள்ளை சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சம்பவம் குறித்து போலீஸ் துறை இன்னும் எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடவில்லை. எனினும் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஜப்பானின் நரிதா விமான நிலையத்தில் இருந்து கோலாலம்பூருக்கு புறப்பட தயாரான மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடைசி நேரத்தில் புறப்பாட்டை ரத்து செய்தது. இன்று காலை உள்ளூர் நேரப்படி 10:40 மணியளவில் ஓடுபாதையை நோக்கி விமானம் நகர்ந்த போது அதில் இருந்து கரும் புகை வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தீயணைப்பு வாகனங்களும் ஆம்புலன்ஸ்களும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தன. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைக்காக ஓடுபாதையும் தற்காலிகமாக மூடப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. விமானத்தில் இருந்த 160 பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இதுவரை யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் உள்ள முக்கிய மற்றும் பிரதான சாலைகள் மொத்தம் 59 கிலோமீட்டர் தூரம் வரை 1.3 மில்லியன் சதுர மீட்டர் பரப்பளவில் புதிதாக சீரமைக்கப்பட உள்ளன. 8 சாலைகளை உள்ளடக்கிய இந்த திட்டம் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்படுகிறது. முதல் கட்ட பணிகள் இந்த மாதம் தொடங்கி 24 வாரங்களில் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று புதன்கிழமை இரவு சம்பந்தப்பட்ட சாலைகளில் நடைபெறும் சீரமைப்பு பணிகளை நேரில் பார்வையிட்ட பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேசங்களுக்கான அமைச்சர் ஹனாயோ இந்த தகவலை தெரிவித்தார். இந்த திட்டத்திற்காக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் 100 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் புதிய சாலை அமைக்கும் முறையால் சாலைகளின் ஆயுட்காலம் 50 விழுக்காடு வரை அதிகரிப்பதுடன் பராமரிப்பு செலவும் 40 விழுக்காடு வரை குறையும் என்று ஹனாயோ தெரிவித்தார். மேலும் கூட்டரசு பிரதேசங்களுக்கான மாரிஸ் மானியத்தை அதிகரிக்க நிதி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஹனாயோ தெரிவித்தார். கோலாலம்பூரில் தினமும் சுமார் 30 லட்சம் வாகனங்கள் பயணிப்பதாலும் உச்ச நேரங்களில் மட்டும் 10 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் சாலைகளை பயன்படுத்துவதாலும் அதிகப்படியான பயன்பாட்டால் சாலைகள் விரைவில் சேதமடைவதாக அவர் சுட்டிக்காட்டினார். Hari ini adalah untuk jalan-jalan protokol, iaitu jalan-jalan utama, dan seperti yang Datuk Bandar telah nyatakan, kita juga telah memohon kepada Kementerian Kewangan untuk tambah geran maris bagi wilayah persekutuan kerana walaupun bajet DBKL ada hasil, tetapi perbelanjaan kita juga sangat tinggi kerana jumlah kenderaan yang masuk ke Kuala Lumpur peak hours melebihi 1 juta, anggaran kereta 3 juta satu hari. Bermaksud
jalan-jalan kita tak mampu bertahan kerana penggunaan itu sangat-sangat tinggi. எனவே இந்த முறை மேற்கொள்ளப்படும் செலவு அதிகமாக இருந்தாலும் சாதாரணமாக செப்பனிடப்படும் ஒட்டுப்பணியை விட சாலைகளின் ஆயுட்காலத்தை 50 விழுக்காடு வரை அதிகரிக்க முடியும் என்று அவர் கூறினார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர் ஹனாயோவுடன் கோலாலம்பூர் மாநகர மன்ற தலைவர் டத்தோ பண்டார் டத்தோ ஸ்ரீ ஃபட்லூன் உஜோட் உடன் இருந்தார். மலேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி ஜுவாலான் ஹெசான் ரஹ்மா 9.9 என்ற சிறப்பு ஆன்லைன் விற்பனை நடத்தப்படும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற தி சமிட் மலேசியா 2026 எனும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து உரையாற்றிய அவர் அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையில் வாங்க மலேசியர்களுக்கு இந்த ஆன்லைன் விற்பனை வாய்ப்பளிக்கும் என்றார். உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் ரஹ்மா விற்பனை திட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கு 10 முதல் 30 விழுக்காடு வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மக்கள் நேரடியாக பயனடையும் வகையில் இந்த புதிய ஆன்லைன் விற்பனை திட்டம் குறித்து பரவலாக விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். தெலோ இன்தான் இந்து சமூகத்தின் தேவைகளுக்கு தொடர்ந்து உதவவும் அவர்களின் நலனில் அக்கறை செலுத்தவும் பசிர் படாமார் ஜாசேகா சட்டமன்ற உறுப்பினர் ஊ கால்யோங் உறுதியளித்துள்ளார். அண்மையில் தெலோ இன்தான் 2.5 மைலில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்ற ஊ கால்யோங் ஆலய நிர்வாகத்தினரையும் பக்தர்களையும் சந்தித்து அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். ஆலயம் கோரியுள்ள நிதி ஒதுக்கீட்டு விண்ணப்பம் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங் தலைமையிலான அமைச்சில் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இனம், மதம், நிறம் அடிப்படையில் மக்களுக்கு உதவுவதில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்றும் பள்ளிவாசல், சுறாவ், கோயில், தேவாலயம் என அனைத்து வழிபாட்டு தலங்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்றும் ஊ கால்யோங் வலியுறுத்தினார். தேசிய பதிவுத்துறை அலுவலகமான JPN-க்கு வெளிநாட்டவர்கள் வருவதால் மட்டும் அவர்கள் மைகார்ட் பெற விண்ணப்பிக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு மைகார்ட் வழங்கப்பட உள்ளது என்று கருதக்கூடாது என தேசிய பதிவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. வெளிநாட்டவர்களும் பிறப்பு பதிவு, வெளிநாட்டவரை திருமணம் செய்தவர்களின் சிவில் திருமண பதிவு உள்ளிட்ட பல்வேறு ஆவண பணிகளுக்காக JPN அலுவலகத்திற்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. JPN அலுவலகத்தில் ஒருவர் இருப்பதை வைத்து அல்லது ஒரு புகைப்படத்தை மட்டும் வைத்து அவர்கள் மைகார்ட் பெற வந்துள்ளனர் என முடிவு செய்ய வேண்டாம் என்றும் அது கேட்டுக்கொண்டுள்ளது. இதனிடையே இளஞ்சிவப்பு நிற பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படுவது அந்த நபர் மலேசிய குடிமகன் என்பதற்கான சான்று அல்ல என்றும் JPN தெளிவுபடுத்தியுள்ளது. மலேசியாவில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் பெற்றோரின் குடியுரிமை நிலையை பொருட்படுத்தாமல் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் தேசிய பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.